கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு எங்கள் மத்தியில் இருந்து இரசவாடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைப்பீராக. எக்காலை ஆராதனையில் இந்த பிள்ளைகளை ஆங்காங்க கர்த்தர் குறித்த நேரத்திலே கர்த்தர் கூட்டி சேர்த்து உண்மை பாடி துடித்து உண்மை ஆராதித்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்குள்ளே ஒரு பெரிய பரவசத்தை, மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கற்றுக் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அகற்றி போடும்படியாக செய்கிறேன். மகிமையான பிரசனத்தினாலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்தை கர்த்தர் நெருக்கும்படியாக செய்கிறேன். அபிஷேகம் ஊற்று எல்லா தடைகளை கர்த்தர் உடைவீராக. தோத்திரம் 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 கொடான கொடி தோத்திரம் 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 தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise you, Father God, we praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இதை திருப்பி Hallelujah, praise you, praise you, praise you. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர்களே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தோத்திரம் 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 தோத்திரம். எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக, உடைப்பீராக. எல்லாரும் ஏக மனதோடு ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கிறதுக்காக எல்லா விதமான பிசாசம், தந்திரங்கள், தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய இல்லத்திலே தேவ சமூகத்தை உதாசீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டு பொசுக்கும். the name of Jesus. பரிசுத்த ஆவியானவர் தாராளமாக இறங்கி கிரியை செய்யாதபடி ஆண்டவரே என்னென்ன விதங்களிலே பிசாசு தந்திரமாய் கொண்டு வருவதால் அந்த தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம், முறிகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பாடுகிற பாடல்களை ஆசிர்வதி, ஆராதனை ஆசிர்வதி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். பழைய பாடல் 454வது பாடல். தேவ சமூகத்தை உணர்ந்து பாடல். அதுதான் நம்முடைய சபையினுடைய வழக்கம். அது டபுள் பிளஸ்ஸிங். பாட்டையும் பாடுறோம், பரிசுத்த ஆவியோட வல்லமை உணர்வு. தேவா பிரசன்னம் தாருமே. 454வது பாடல் 454. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். இயேசுவே Thank you.
போகிறோம். இதுதான் நமக்கு பலன், உற்சாகம், மகிழ்ச்சி, பரவசம். இந்த பலனிலே தான் நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கணும். உலக பிரகாரமாய் வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை வேறு, நம்முடைய வாழ்க்கை வேறு. அவங்க மாமிசீகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மறிக்கிறாங்க, நரகத்துக்கு போகிறாங்க. நம் நரகத்திற்கு போகிற கூட்டமாக இருந்தால் அவர்களைப் போல நாம் ஏனோ தானோ நாம் இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போகிற கூட்டமாக இருக்கிறதுனாலே நமக்கு மாமிசீக பலன் உதவாது. ஆவியின் பலன், ஆவியினுடைய வல்லமை இதில் நிறைந்து தான் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டும். கர்த்தரும் நமக்கு கிருபை தர அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் பயபக்தியோடு நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், அவரை ஆராதிப்போம், துதிப்போம். உங்களுக்கு எப்படி ஆராதிக்க தோன்றுகிறதோ கர்த்தரை பக்தியோடு பரவசத்தோடு பாடி நீங்கள் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, praise the Lord. சோத்ரம் 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 சோத்ரம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நீர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, Father God. We praise you. Thank you, Jesus. Thank you for the wonderful presence this morning, O Lord. You are moving among us. You are our midst in this morning, O Lord. We are happy to be here this morning, O Lord. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. அல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உண்மையானவரே, உத்தமரே, புனிதரே, அல்லேலூயா, பரிசுத்தரே, விடுவித்தவரே, விடுவிக்கிறவரே, விடுவிக்க போகிறவரே, ஓ ஆசீர்வதிக்கப்பட்டவரே, ஆசீர்வாதம் நிறைந்தவரே, எங்களை ஆசீர்வதித்தவரே, எங்களை உயர்த்துகிறவரே, எங்களை கனப்படுத்துகிறவரே, உமக்கு கோடி 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 சோத்திரங்கள் அப்பா. கோடான கோடி சோத்திரம், 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 சோத்திரம். Praise you, Father God. We praise you, praise you, praise you, praise you, praise you. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. All hail King Jesus, all hail Emmanuel, the King of kings, the Lord of lords, bright morning star. Throughout all eternity, I'm going to praise Him, and forevermore I will reign with Him, and forevermore I will reign with Him. இயேசுவே வாழ்க, ராஜனே வாழ்க, இம்மானுவேல் விடிவெள்ளி நீர் வாழ்கவே. நித்திய காலம் நான் உம்மை துதித்திடுவேன். என்று ஆடுவேன் இயேசுவே. என்று ஆடுவேன் இயேசுவே. All hail King Jesus, all hail Emmanuel, King of kings, Lord of lords, bright morning star. Throughout all eternity,
இயேசுவோட மகனாக தெரிந்து கொள்ளே மறுபடி பிறக்கவை. எல்லாரும் பாடிக்கொண்டே ஆராதனை. எல்லாரும் மகனாக தெரிந்து கொள்ளே ராஜாக்களோ நாமே
உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. தாகம் தாகம் என்றே
Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு உண்மையான ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கொண்டே இருக்கிறது. அதுதான் உண்மையான தேவ பிள்ளை, உண்மையான ஆத்துமா. அந்த அனுபவம் சங்கீதக்காரனுக்கு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்கிறவர்கள் யார் என்றார், கர்த்தர் மேல் வாஞ்சையாயிருக்கிறவர். வாஞ்சிக்கணும். எப்பொழுதும் கர்த்தரோடு ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் ஒரு உண்மையான ஆத்துமாவுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலே என்னதான் ஏருக்கு மாறாக நடந்தாலும் ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரோடு ஒரு உறவு அது இருந்து கொண்டே இருக்கு. அதிலே நாம் கண்டுகொள்ளலாம் அது உண்மையான ஆத்மா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். என்ன வந்தாலும் இயேசுவை விட்டு நாம் பின்வாங்கவே கூடாது. சில நேரங்களில் நம்மை அறியாமலே ஒரு பாதையிலே நாம் போவோம். ஆனால் ஒரு உண்மையான தேவ பிள்ளை ரொம்ப நாள் பிசாசு ஏமாற்ற முடியாது. திடீரென்று கர்த்தர் உணர்த்துவார். உடனடியாக கதறி தேவ சமூகத்தில் வந்து விழுந்து அவரோடு ஒரு உறவை பரிபாலித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் போகிற சூழ்நிலையில எந்த சபையும் இல்லை, எந்த கூடி வரவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை எந்த நிலையிலே நிலவரத்தில் இருக்கு? அல்லது உலகம் போகிற போக்கை போலவே கொரோனாவாக இருக்கிறாயா? அல்லது இந்த சூழ்நிலையில் ஒரு பக்தி நிறைந்த ஒரு உண்மையான ஆத்துமாவாக இருக்கிறாயா? அதையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சபை கூடி வர முடியவில்லை, ஆனால் என் பிள்ளைகள், என் மகள், என் மகன் எப்படி இருக்கிறார்கள் என்று கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எந்த எச்சரிப்பின் சத்தமும் நமக்கு இல்லை, எந்த வழி நடத்துதலும் இல்லை. இந்த உலகம் போல போக்கிலேயே நாம் போகலாம் என்று நீ ஏனோ தானோ இருந்தாயனா, you are not a real children of God. நீ உண்மையான தேவனுடைய பிள்ளை அல்லவே அல்ல. எந்த அளவுக்கு உலகம் உனக்கு இன்பமாக அல்லது உலகம் உனக்குள் ஈஸியாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதோ அப்பொழுதுதான் நீ எச்சரிக்கப்பட வேண்டும். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை. கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த கடைசி நாளிலே நான் என்னுடைய பக்தியை, என்னுடைய பயத்தை, கர்த்தருடைய சமூகத்தை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று நீ உணர்வோடு கர்த்தரை நோக்கி கதறுவாயானால் உண்மையாக உனக்கு கிருபையை கர்த்தர் தருவார். ஓ தபா ஷபலா காத்துடா தேக்கரா கலா கரா கத்துடபல கரபா காத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலங்களிலே உனக்கு இன்பமாய் போகிறதற்கு ஒரு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அது ஈஸியாக இருக்கிறதே என்று நீ யோசிப்பாயானால் ஒரு பரிதபிக்க வேண்டிய நேரம் உனக்கு வர செய்யும். இல்லை, நீ இப்பொழுதே எச்சரிக்கப்பட வேண்டும். எப்பொழுது உன்னுடைய இன்பங்கள் உனக்கு ஈஸியாக இருக்கிறதோ
அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார், ஜாக்கிரதையாயிரு, பயத்தோடு இரு, என் கிருபையை சார்ந்து கொள், என் சமூகத்திலே வீழ்ந்து கிட என்று தேவ ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். சுகவீனமானவர்களுக்காக நாம் செபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களுடைய சபையிலே சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஞான பிரகாசம் அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். எஸ்ஆர் பாத்திமா சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எஸ்ஆர் சத்யா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆக்கிலா பிரதர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே சோத்ர கோவிந்தம்மா சிஸ்டர் தாமஸ் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் சுகவீனமாக இருக்கிற சுசீல் அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபராஜை ஒப்பு கொடுக்கிறோம். சாலமனை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்கட்டும். எல்லாருக்கும் நல்ல சுகம், பலன், கிருபை, ஜீவன், தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுப்பீரார். எல்லா கட்டுகள் பலவீனங்களை உடைகிற நேசர் நாமத்தினால் எல்லாரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கிருபைக்குள் வைத்துக் கொள்ளும். எங்கள் குடும்பங்கள் எல்லாரையும் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் இந்த கொரோனாவுக்காக ஜெயிப்போம். நமக்கு சீக்கிரத்தில் ஆலயத்தில் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே சோத்திரம் அப்பா, எங்களுக்கு நாங்கள் வாரந்தோறும் கூடி வருகிற ஆராதனை நாங்கள் கூடி வர முடியவில்லை. சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. நாங்கள் சீக்கிரத்திலே ஒரு விடுதலை தந்து நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே சோத்திரம் சோத்திரங்கள். ஆவிக்குரிய அந்த பலன், ஆவிக்குரிய அந்த வல்லமையிலிருந்து குறைந்திருக்கிறது எங்களால் உணர முடிகிறது. தேவ பிள்ளைகள் இந்த நிமித்தம் அவர்களை பின்மாற்றம் பிசாசனுடைய தந்திரங்கள் அவர்களை ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக. தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் லார்ட். ஒரு திருமண அறிவிப்பு. திருவெற்றியூரை சேர்ந்த பிரதாபன் வனோரோஜா அவர்களின் குமாரன் பி பிரசாந்துக்கும், முத்தமிழகர் 3வது பிளாக்கில் வசிக்கும் திரு துரைக்கன் பூங்கொடி அவர்களுடைய மூத்த குமாரத்தி நாராயணி பிங்கி என்கிறவர்களுக்கும் 21/8 இந்த மாதத்தில் 2020 வெள்ளிக்கிழமை மாலையிலே கங்கா ஜெயராஜன் திருமண மாளிகையில் தலைமை பாஸ்டர் மாசிலாமணி, முன்னிலை பாஸ்டர் பால் ஜெயக்குமார், ரூபன் சுந்தர் முன்னிலையில் பாஸ்டர் சாமுவேல் அருண்குமார் அவர்களால் நடத்தப்படும் திருமணத்திற்கு நீங்கள் யாவரும் வரும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். திருமணத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாலை 4 மணிக்கு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு குறிப்பை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சும்மா இருப்பீர்களானால் நேரத்தை வீணாக்குகிற ஒரு காலம் இதல்ல. ஆகவே உங்கள் நண்பர்கள் சகோதரிகள் சேர்ந்து இந்த டெலிஃபோன் மூலமாக கான்ஃபரன்ஸ் கால் என்று 3 பேர் 4 பேர் 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகியும் நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, சபைக்காக,
நம்முடைய சென்னைக்காக, நம்முடைய பகுதிக்காக, தேசத்திற்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கலாம். அது எல்லா ரீதியிலேயும் உங்களுக்கு ஒரு நன்மையாக அது அமையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரர்களும் கூட அதே போல் நம்முடைய சபையிலே அதுபோல் சகோதரர்கள் கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்களும் சகோதரர்கள் டெலிஃபோன் மூலமாக கான்ஃபரன்ஸ் கால் போட்டு நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கலாம். அது உங்களுக்கு பலனாகவும் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் இருக்கும். ஜெபத்தை நீங்கள் குறைத்து கொள்ளாதீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த இடத்திலே ஒரு தேவ பிள்ளைகள், ஆண்டவரை பின்பற்றுகிற கர்த்தருடைய ஜனங்கள் விக்கிரகங்களை குறித்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதிலேயும் தேவன் வந்து அவர் ஸ்தானத்திலே இன்னொருவரை நிறுத்தும் போது அவர் அதிகமாக கோபப்படுகிறார். அவர் ஸ்தானத்திலே நாம் யாரையும் வைக்கக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது. தேவன் தேவன்தான். வேறொரு சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் அவர் உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தவர் நம் தேவன். இந்த உலகம் விழுந்து போன போதிலும் கூட இந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக தன்னை பிராயச்சித்தமாய் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தவர் தேவகுமாரன். ஆகவே இந்த மனுக்குலத்தை நயவஞ்சகமாக திசை திருப்ப எந்த ஆவிகளுக்கும் எந்த விக்கிரகங்களுக்கும் ஒரு மனிதனோ மனுஷியோ செவி சாய்க்கக்கூடாது, செவி கொடுக்கக்கூடாது. உலக பாரம்பரியம், உலக சடங்காச்சாரம், உலகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் ஜனங்களை இழுக்கிறது, பைத்தியக்காரர்களாய் மாற்றி வைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் மனக்கண்களை திறந்து அவர்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் கர்த்தருக்காக பக்தியாய் வைராக்கியத்தோடு தங்களை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே பார்க்கும்போது 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 23 உன்னை நடத்தி இந்த 7 ஜாதிகள் இருக்கிற இடத்தை அவர்களை அகற்றி அந்த தேசத்தை பாலும் தேனுமாக ஓடுகிற தேசமாய் மாற்றி அந்த இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். இந்த 7 விதமான ஜாதிகளை கர்த்தர் நான் அதம் பண்ணுவேன். கர்த்தருடைய ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அதம் பண்ணுவேன். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை உங்களை கொண்டு போகிற கர்த்தர் சொல்லுகிறார். 24ஆம் வசனத்திலே தான் நாம் வாசிக்கும் போது, நீர் அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுடைய செய்கைகள் அவருடைய பழக்க வழக்கங்களின்படி நீ செய்யாமலும் அவைகளை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாய். அந்த அளவுக்கு வந்து தேவ வைராக்கி, தேவ பக்தி, அந்த விக்கிரகத்தின் மீது நமக்கு வருகிற ஆவிக்குரிய கோபம்,
நமக்கு வருகிற மூர்க்கம். ஆமாம், அவைகளை உடைத்து போடுவாயாக. ஆமாம், விக்கிரகங்களை இன்றைக்கும் சில ஜனங்கள் மாயமாலமாக பின்பற்றுகிறார். அதன் மேலே ஒரு கவனம், அதன் மேலே ஒரு சிறிய நம்பிக்கை சில கிறிஸ்தவர்களான பிறகும் அப்படி இரண்டாம் கட்டமாக இருக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்குள் வராமல் இருந்திருப்பதே அவர்களுக்கு நலம். வந்தும் பிரயோஜனம் இல்லை, இனி போயும் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், அவைகளை அருவருக்கத்தக்க உடைத்து போடும். இது எழுத்தின்படி விக்கிரகம். அதே போல நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன்னுரிமை, அந்த ஸ்தானத்தை, அந்த முதல் இடத்தை வேறு எதற்காக நாம் கொடுத்து தேவனை துக்கப்படுத்துவோமானால் அதுவும் ஒரு விக்கிரகம். விக்கிரகம் என்று சொல்லுகிறது எழுத்தின்படி விக்கிரகம் இல்லாமல் இருக்கலாம். தேவன் விரும்புகிறதை காட்டிலும், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறதை காட்டிலும், கர்த்தருடைய சமூகத்தை நேசிக்கிறதை காட்டிலும் வேறொன்றின் மீது நம்முடைய கவனம் அதிகமாக ஈர்க்கப்பட்டு அதேலே நாம் இருப்போமானால், அதே சிந்தையாக இருப்போமானால், அதையே நாம் நேசிப்போமானால், அதையே நாம் வணங்குவோமானால், அதையே நாம் ஆராதிப்போமானால், அந்த இன்பமான அந்த பழக்க வழக்கம் அதுவும் கூட ஒரு விக்கிரகமாகவே இருக்கிறது. அவருடைய ஸ்தானத்திலே நாம் எதையும் வைக்கக்கூடாது. எழுத்தின்படி விக்கிரகத்தை வைக்கக்கூடாது. நம்முடைய பழக்க வழக்கங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இது என்னன்னா எனக்கு ரொம்ப ஆசை, இது எனக்கு வேணும், எனக்கு இன்னும் வேணும், இது என்ன வேணும், இது என்ன வேணும்ன்ட்டு எதை நாம் நேசிக்கிறோமோ விரும்புகிறோமோ அது நமக்கு விக்கிரகமாய் மாறிடக்கூடாது. பணம் நமக்கு ஒரு விக்கிரகமாய் மாறிடக்கூடாது. உடைகள், ஆடம்பரங்கள் நமக்கு விக்கிரகமாய் மாறிடக்கூடாது. அழகு நமக்கு ஒரு விக்கிரகமாய் மாறிடக்கூடாது. தலைமுடி நமக்கு ஒரு விக்கிரகமாய் மாறிடக்கூடாது. மற்றபடி படிப்பு கூட நமக்கு விக்கிரகமாய் படிக்கிறோம், தட்ஸ் ஆல். படிப்பு எனக்கு முக்கியம், படிப்பை வச்சு சாதிப்பேன், படிப்பை வச்சு இதை முடிப்பேன், அப்படியே நாம் படிப்பை விக்கிரகமாக மாற்றிவிடக்கூடாது. படிப்பு நமக்கு தேவை, அதை வைத்து என்ன செய்ய வேண்டுமோ செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் கர்த்தருடைய காரியங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். விக்கிரகங்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நடைமுறையிலே நம்முடைய பழக்க வழக்கங்களிலேயும் நமக்கு எதுவுமே விக்கிரகமாக மாறிடக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். கர்த்தருடைய ஜெபம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம், ஆண்டவர் தேவன், தேவ ஆவியானவர் இவர்களை தவிர எதுவுமே நமக்கு முதலிடம் நாம் கொடுக்கக்கூடாது என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அவை அதனாலே அப்படி இருந்தால் 24ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க வேண்டும். அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலோ சேவியாமலோ அவருடைய செய்கைகளின்படி செய்யாமலோ அவர்களை நிர்மூலம் பண்ணி சிலைகளை உடைத்து போடுவாயா. உடைச்சோம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கத்தருக்குள்ள வந்து கூட ஏதாவது ஒரு சுரூபம் போட்டாலும் வச்சுக்கிட்டே இருப்பான். நமக்கு தெரிந்து, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் பிள்ளைகள் என்று நீண்ட நாட்கள் இருந்து ஜபித்து ஒரு பிள்ளையை கொடுத்தார். கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஸ்டேஜில் இருந்து, டிவோர்ஸ் பண்ணுற ஸ்டேஜில், பின்பு அந்த அற்புதங்கள் நடந்த போதிலும் கூட அந்த கணவன் அந்த விக்கிரக போட்டாவை எடுக்கலை. அவர்களுக்கு ஜெபித்து ஒரு நல்ல ஒரு குழந்தை, ஆண் பிள்ளையை தந்தார். அதில் இப்போவும் ஜெபம்னா அவங்களுக்குள்ள அந்த சர்பத்தினால் அப்படியே கழுத்து தொங்கி அப்படின்னோம். ஏன்னா அது வருகிறதுக்கு அவர்களுடைய இல்லத்தில் விக்கிரகங்கள் இருக்கிறது, போட்டோஸ் இருக்கிறது. அது கம்ப்ளீட்டாக விடுதலை ஆகணும்னா நம்முடைய இல்லத்தில் எந்த விக்கிரகத்தினுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தால் நமக்கு ஆபத்து. நமக்கு ஆமாம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதமான அடையாளங்கள் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடாது. சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு வாடகை வீட்டுக்கு போவாங்க. அங்கே அடையாளங்கள்லாம் இருக்கும். பூஜைக்குரிய அடையாளங்கள், வாசகாலுடைய அடையாளங்கள், அதெல்லாம் சரி செய்து விட வேண்டும். நாம் வசிக்கிற இடத்திலே ஆண்டவர் வந்து வசிக்க வேண்டும், வாசம் செய்ய வேண்டும், உலாவ வேண்டும். அந்த இடத்திலே அந்நிய தேவர்களுடைய அடையாளங்கள், விக்கிரகங்கள் இருந்தால் தேவன் அதை அருவருக்கிறார். உனக்கும் அதே அருவருப்பு வரணும். அதை உடனே ஏதாயிலும் போட்டு கவர் பண்ணி அதை சுத்தம் செய்து நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நரகத்திலே போகிற 90% வந்து விக்கிரக ஆராதனைக்காரர். விக்கிரக ஆராதனைக்காரருமாகிய அனைவரும் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். விக்கிரகத்தை நீ உடைத்து போடு, அதை அருவருத்து விடு. அப்படி செய்தால் அதனாலே என்ன நன்மைகள் என்பதை குறித்து எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் ஆசீர்வாதம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்க்கும்போது முதலாவதாக உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்பம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம். அப்பம் இந்த கொரோனா கஷ்டமான காலத்திலும் கூட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்கிற விதம் இருக்கிறது முற்றிலும் வித்தியாசம். நல்ல சாப்பாடு தரார். சாதாரண நாட்களிலே கொரோனா இல்லாத காலத்திலே புசித்தது போலவே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் நம்மையில் வைத்திருக்கிற அந்த அன்பு. நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரத்தை தருகிறார். வார்த்தை அதான் சொல்லுது, என் ஜனங்கள் புசித்து குடித்து திருப்தியாக இருப்பார். திருப்தியான ஆகாரத்தை தருகிறார். நல்ல சாப்பாடு தருகிறார். 3 வேளைக்கு நல்ல ஆகாரத்தை கர்த்தர் போஷித்து கொண்டே. என் ஜனங்கள் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து தண்ணீரையும் கொடுப்பார். நாட்களிலே தண்ணீர் கிடைக்காமல், போதுமான தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜனங்கள் அங்கங்கே தண்ணி வரனால ரீபோர் போடுறாங்க. அந்த போரில் தண்ணி வரல, வேறு போர் எடுக்கணும், எடுத்தால் தானிட்டு ரீபோர் போடுறாங்க. நிறைய இடங்கள் தண்ணீர் கிடைக்கல. கர்த்தர் என்ன செய்கிறார்? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். தண்ணீர் முக்கியமான ஆசீர்வாதம். தண்ணீர் இருக்கணும். ஒரு இல்லத்தில் தண்ணீர் இருக்கணும். அப்பத்திற்கு அடுத்தது தண்ணீர். நல்ல சாப்பாடு தரார், நல்ல தண்ணீர் கர்த்தர் தருகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நல்ல ஆகாரத்தை, நல்ல தண்ணீரை கொடுக்கிறார். அதே போல உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். 25ஆம் வசனம் கீழே வாசிக்கிறேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை முன்னிலிருந்து விலக்குவேன். 2வது ஆசீர்வாதம் வியாதிகள். கடைசி நாட்களிலே 3 ஒரு பங்கு வியாதியிலேயே மடிந்து போவார்கள் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஆனால் அதன் மத்தியிலேயும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார். பலவீனங்கள், வியாதிகள் வருகிறது. ஆனாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் பரிகாரியாக நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறார். வியாதி உன்னை மேற்கொள்ளாது. வியாதி உன்னை கவலைக்குள் நடத்தாது. வியாதி உன் பணயத்தை வீணாக்காது. வியாதி நிமித்தமாக உன் குடும்பம் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
வியாதியின் மூலமாக மரணம் உனக்கு இல்லை. ஏனென்றால் நான் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். மருத்துவம் தராத சுகம் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு தெய்வீகமான சுகத்தை தருவேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். அந்நிய தேவர்களுக்கு வருகிற வியாதி உனக்கு வராது. உன்னை கர்த்தர் சுகப்படுத்துகிறார், உன்னை விடுவிக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார், உன்னை விடுவிக்கிறார் என்று சொன்னால் தேவ நோக்கம் உன்னிலே நிறைவேற்றப்பட போகிறது என்பது அர்த்தம். வியாதியிலே கொள்ளை நோயிலே கொள்ளை கொண்டு போகிறது என்று சொன்னால் அவர்களுடைய தேவ திட்டம் முடிவடைகிறது. ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஜீவனை பல இக்கட்டிலிருந்து விடுவித்து பாதுகாப்பார். ஆனால் தேவன் அவர்கள் மூலமாக வைத்திருக்கிற தேவ நோக்கத்தை நிறைவேற்றியே தீர்வேன் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அதனால தான் சொல்லுகிறேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். கர்த்தர் விலக்குறார். பயப்படார். என்ன வியாதியாக இருந்தாலும் பயப்படாது, என்ன பலவீனமாக இருந்தாலும் பயப்படாது. அதை காட்டிலும் கர்த்தர் பெரிய கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை விடுவிக்கிற தேவன் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன் கண்டிஷன், எந்த விக்கிரகமும் இருக்கக்கூடாது. குழந்தைகள் உனக்கு விக்கிரகமாக இருக்கக்கூடாது. கணவன் உனக்கு விக்கிரகமாக இருக்கக்கூடாது. மனைவி உனக்கு விக்கிரகமாக இருக்கக்கூடாது. உன் ஸ்டைல் உனக்கு விக்கிரகமாக இருக்கக்கூடாது. உன் அழகு உனக்கு விக்கிரகமாக இருக்கக்கூடாது. உன் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு விக்கிரகமாக இருக்கக்கூடாது. முதல் தேவன் தான். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்ப்பம் விழுகிறதும் ஆமா, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை. போதும். கர்ப்பம் விழுகிறதும் மலடும். கர்ப்பம் விழுகிறது, கர்ப்பம் தரிக்காமல், கர்ப்பம் தரிக்க முடியாமல், பிள்ளை பாக்கியம் இல்லாமல், பிள்ளை தாட்சி அடையாமல், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை. This is the God's promises. We have to claim the promise of God, and then God will bless you, or leading you such a blessing to receive. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அந்த வழியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்ப்பம் விழுகிறது மலடும் தேசத்தில் இருப்பது. கர்ப்பம் விழுகிறது மலடும், அது சில நேரங்களிலே சாபங்களாக தொட்டு வருகிறது. சில நேரங்களிலே சரீரத்தில் இருக்கிற குறைபாடினாலே அந்த மலடுகள் அப்படியே தொடர்கிறது. சில நேரங்களிலே தீய சக்திகளின் மூலமாக அந்த மலடு, அந்த கர்ப்பம் தரிக்காமல் தொடருகிறது. ஒன்று சாபத்தினாலே தொடருகிறது, ரெண்டாவது சரீரத்தில் உள்ள குறைபாடுகளினாலே அந்த மலடு தொடருகிறது, ரெண்டாவது தீய சக்திகளின் மூலமாக உருவாக்கப்பட முடியாதபடி அந்த மலடு தொடருகிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய கர்த்தரிடத்திலே தான் இருக்கிறது. அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு மரித்து நம்மை எல்லா பாவ சாபங்களிலிருந்து தீய சக்தியிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவர் அவர் ஒருவரே. கர்த்தர் எத்தனை பேரை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். 90 வயதுக்கு மேலாக இருந்த சாராள் ஸ்ரீகளுடைய வழிபாடு நின்று போன போதிலும் அவளுக்கு பலனை கொடுத்தவர் கர்த்தர் தேவன். அவளை ஆசீர்வதித்தவர், அவளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர் கர்த்தர். அவள் பிள்ளை பெற்றாலே ஈசாக்கை.
சுனேம் ஊராருக்கு நீண்ட நாள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன் வந்து, அவள் இவ்வளவு சலக்கரணையோடு நம்மை விசாரிக்கிறாளே, அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று சொன்னபோது அவள் சொன்னால், அவளுக்கு நீண்ட நாளாய் பிள்ளை இல்லை, மலடியாக இருக்கிறார். தேவ மனுஷன் அவனோடு ஜெபித்து வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது அந்த வார்த்தையின்படி அவள் ஒரு குமாரனை பெறுகிறார். எலிசபெத்தும் கூட பிள்ளை இல்லாமல் இருந்து அங்கே யோவான் சானகனை பெற்றெடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். வேதத்திலே பல ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது. யோபு பல பாடுகள் உபத்திரவங்கள் பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். அதற்கு பிறகு கர்த்தர் அவன் ஜீவனை பாதுகாத்து அதற்கு பிறகு 10 பிள்ளைகளை யோபு பெற்றெடுத்தான் என்று சொன்னார். நம்முடைய தேவனால் எதை செய்ய முடியாத தேவ பிள்ளையை நீர் இந்த காலை வேளையிலே நீர் சோர்ந்திருக்க வேண்டும். உன் தேவன் பெரியவர், தேவன் வல்லவர். அவர்தான், அதாவது வசனத்தை வாசிக்கலாம். 26 வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறது? கர்ப்பம் விழுகிறது, வளரும், தேசத்தில் இருப்பதில்லை. பிள்ளை பாக்கியத்தை தந்தார். சாராளுடைய தேவன் நம் தேவன், சுனேம் ஊராளுடைய தேவன் நம் தேவன், எலிசபெத்தினுடைய தேவன் நம் தேவன். கர்த்தர் பெரியவர். அதே வேளையிலே கீழே சொல்லுகிறது, 26 கீழே வாசிக்கலாம். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆயுசு நாட்கள், தேவன் லைஃபை வந்து பிளஸ் பண்றான். யாருக்கு தான் அந்த விருப்பம் இல்லை? யார் தான் சீக்கிரம் மறிச்சிடணும்னு விரும்புவோம்? எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. எல்லாரும் இந்த கொரோனாவுக்கு பயப்பட தான் செய்யணும். கர்த்தருடைய ஜனங்களிலிருந்து, புறஜாதியானிலிருந்து பெரிய பெரிய ஆட்கள் கூட இந்த கொள்ளை நோய்க்கு பயந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் அவங்க வாழ விரும்புகிறாங்க, நீண்ட நாட்கள் வாழ விரும்புகிறாங்க. என் பிள்ளைகள், என் மனைவி எல்லாம் என்னாகும் நான் போய்விட்டால், என் கணவன் பிள்ளைகள் எல்லாம் என்னாகும் நான் போய்விட்டால், நான் இன்னும் வாழ வேண்டும், என் பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அங்கே எல்லாரும் இந்த உலகத்தில் வாழத்தான் விரும்புகிறார். நீண்ட நாள் வாழ விரும்புகிறார், தீர்க்காயுசோடு வாழ விரும்புகிறார். ஆமாம். ஆனால் இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் ஆயுசை பூரணப்படுத்துவேன். தீர்க்காயுசை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. கவலைப்படாத தேவப்பிள்ளையே, உன்னை கொரோனா தொடாது. கொரோனா தொட்டாலும் உன்னை மேற்கொள்ளாது. ஏன்னா உன் ஜீவன் கர்த்தருடைய கருத்தில் பத்திரமா. கொரோனாவை போல தான் யோபை தொட்டது. ஆனால் யோபை ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஏனென்றால் அவன் ஜீவனை தப்பவிடு என்று தேவன் பிசாசை எச்சரித்தார். அதுபோல தேவ சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். உன் ஆயுசை பூரணப்படுத்துவேன். தீர்க்க ஆயுசை 90, 80 வயது ஆயுசு நாட்களை தருகிறார். 100 வயது ஆயுசு நாட்களை தருகிறார். 100 வயதிற்கு மேலாக ஜீவிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆயுசு நாட்களை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். ஆமாம். நல்ல சரீர சுகம், நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். திடீர்னு பூகம்பம் போல பலவீனம் வியாதி வரும். பிசாசு பேசுவான் அந்த நேரத்தில், இந்த வியாதியிலே நீ தப்பிக்க போறதில்ல, நீ செத்துருவன்னு தான் சொல்றான். அவன் தானே சொன்னான், பொய்யன் தானே சொல்றான், ஏமாற்றுகிறவன் தானே சொல்றான். உன்னை படைத்தவர் ஒண்ணுமே சொல்லி மௌனமா இருக்க. அவர் என்ன சொல்றாரு? என் மகள் எனக்கு வேண்டும், என் மகன் எனக்கு வேண்டும். அவர் பிசாசை கடிந்து கொள்கிறார். பயப்படவே இல்லை. ஆகவே அன்பான தேவ பிள்ளையே, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். 27ஆம் வசனம் வாசிக்கும் போது, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும்
சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். முதல் பகுதியை வாசிக்கலாம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய். எனக்கு பயப்படும் பயத்தை, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பதாக செல்லும்படி செய்வார். சில நேரங்களிலே நாம் பக்தியோடு கர்த்தரை பின்பற்றி கொண்டிருப்போம். அதற்கு ஏற்கு மாறான ஜனங்களை நமக்கு முன்பாக இருப்பார்கள். நம்மை பார்த்து உதாசீனப்படுத்துவார்கள், நம்மை பரிகசிப்பார்கள், நம்மை ஏதாயிரம் நம்மை சீண்டிக்கிட்டே இருப்பார்கள். அது நமக்கு முள்ளா இருக்கும், கண்ணியா இருக்கும். அதனால்தான் முட்கள் நடுவிலே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அதான் முட்கள். ஆனால் இங்கே சொல்லுகிறது, எனக்கு பயப்படுகிற பயத்தை, தேவனுக்கு பயப்படுற ஜனங்களை, தேவனை கண்டு பயப்படுகிற நடுங்குகிற ஜனங்களை உனக்கு முன்பதாக கடந்து போகும்படியாக உனக்கு முன்பதாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி. நம்ம புறஜாதியாரை பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற, பைபிள் எடுத்துன்னு போகிற, ஆராதனைக்கு போகிற, சபைக்கு போகிற ஜனங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ தே ஆர் கிறிஸ்டியன் அப்படின்னு. அதுபோல தான் உமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன்பதாக நான் கடந்து போக பண்ணுவேன் என்று சொன்னேன். அப்போ அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ரிவைவல் தான். அது வசந்த வாசிக்கலாம் மறுபடியும். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். எனக்கு உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். அப்போ ஒரு காலத்தில் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் இருந்திருப்பாங்க, தேவனை எதிர்க்கிறவர்களாக இருந்திருப்பாங்க, தேவனை பரிகசிக்கிறவர்களாக இருந்திருப்பாங்க, தேவனை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையே உனக்கு முன்பதாக அசட்டை பண்ணினவர்களை, உனக்கு முன்பதாக கேலி கிண்டல் பண்ணின மக்களை இப்போது எனக்கு பயப்படுகிறவர்களாக உனக்கு முன்னதாக கடந்து போக பண்ணுது. அப்போ அது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இவங்கெல்லாம் கூட ரட்சிக்கப்பட்டிருக்காங்கலாம், குடிகாரன் நினச்சா அவங்கள ரட்சிக்கப்பட்டு கோயிலுக்கு போகிறானா, இவங்கெல்லாம் இண்டுகளாக தான், இவங்கெல்லாம் மனம் திரும்பிட்டாங்களா, அந்த குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்குச்சா, ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன பார்க்குறோம், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுது. அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவன் சும்மா இல்லை. அவரை நாம் ஒரு மனுஷன் காணுகிறது போல காண முடியல, ஆனால் அவர் பிரத்யேகமாக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார் நம்முடைய தேவன். அப்போ நாம் அதை நம்முடைய விசுவாச கண்களினாலே தான் அவரை பார்க்கிறோம். அவரை பரிசுத்தமாக நெருங்கி கொண்டுதான் அந்த அதிசய காட்சியை நாம் பார்க்க வேண்டும். மோசே தேவன் நெருங்கி வரும்போது தான் அந்த அற்புத காட்சி அவன் பார்த்தான். தேவனுக்கு நாம் தூரமாக இருந்தால் அற்புதங்கள் நமக்கு அவ்வளோ சீக்கிரமாய் கிடைக்காதுங்க. நல்லா கவனிச்சிங்க, காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அற்புதம் நடக்கலையேன்னு சொன்னால் நீ தூரமாக இருந்து அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாது. மோசே அற்புதத்தை கண்ட நேரம் வேலை எது என்றால், தேவனை நெருங்கி வரும்போது தான் அவன் அற்புதமான காட்சி அவன் கண்டான். அந்த முட்செடி பற்றி எறிந்தும் அது வேகாதபடி இருந்தது என்று அவன் ஆச்சரியப்பட்டான். எப்பொழுது ஆச்சரியம் உன்னை காண்கிறாய், எப்பொழுது ஆச்சரியம் உனக்கு காத்திருக்கிறது என்று சொன்னால், நீ தேவனை பயத்தோடு நெருங்க வேண்டும். நீ தேவனை ஆராதித்து கொண்டு அவரை நெருங்க வேண்டும். நீ தேவனை பரிசுத்தத்தோடு அவரை நெருங்க வேண்டும். அப்பொழுது அவருடைய அற்புதங்கள் உனக்கு காண்பிக்கப்படும், அதிசயங்கள் உனக்கு காண்பிக்கப்படும். உனக்கு முன்பதாக பயப்படும் பயத்தை கடந்து போகும்படி செய்வேன். கீழே வாசிப்போம். நீ செல்லும் இடம் எல்லா இடங்களிலேயும் அவர்களை கலங்கடித்து சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அப்ப தேவன் ஒரு ஜெயத்தை தருகிறார். சத்துருக்கள் ஜெயிக்க முடியல, போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு இருந்து அவர்களை முதுகு காட்ட பண்ணுவேன். முதுகு காட்டுறதுன்னா அவங்க தோற்கடிக்கப்பட்டார்கள்,
நம்ம அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். முதுகு காட்டினார். ஒருத்தர் முகம் பார்க்கிறது என்றால் அவன் அடித்தால் நாம் அடித்தால் அவன் அடிப்பான், அவனும் தாக்குவான், நாமும் தாக்குவோம். முதுகு காட்டுகிறது, அது தோற்கடிக்கப்பட்டதை காண்பிக்கிறது. உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆயி பட்டணத்திலே முதுகு காட்டினார்கள். 36 பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி முதுகு காட்டுகிறது, ஒரு தோல்வியை காண்பிக்கிறது, தோற்கடிக்கப்படுகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக நிறுத்த முடியாமல் போகிறது தான் முதுகு காட்டுகிறது. முதுகு காட்டினா ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சத்துருக்களை முதுகு காட்டப்படுவேன் என்று சொல்லும்போது தேவ பிள்ளைகளிடத்திலே சத்துருக்கள் துரோகிகள் வந்து நிற்க முடியல, தோற்கடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் ஜெயத்தை தந்தார். யாத்திராகமம் 14:14 படி நான் உனக்காக யுத்தம் செய்வேன், யுத்தம் செய்து கர்த்தர் கொடுத்த ஜெயம்தான் முதுகை காட்டுகிற ஒரு அனுபவம். அப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறார், ஜெயத்தை தருகிறார், சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதற்கு வல்லமையை தருகிறார், தேவ பலத்தை தருகிறார். ஓ அன்பான தேவர்களே, தேவன் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். அடுத்துள்ள வசனத்தை வாசிக்கும் போது இந்த 7 விதமான ஜாதிகளை துரத்தி விடுகிறதற்காக தேவன் கையாளுகிற விதம் என்னன்னா, குலவிகளை ஏவி விடுவேன் என்று சொல்லுகிறார். குலவி பார்வோன் காலத்தில் கூட நிறைய 10 வாதைகளை தேவன் மோசையின் மூலமாக உண்டாக்கினார். அதில் பெண்களாகவே எல்லாருக்கும் படுக்கை முழுவதும் வீடுகள் தோறும் பெண்கள். என்ன, ஒரு பெண் 2 பேர் இருந்தாலும் தலையை சொத்திட்டு, ஒவ்வொரு தலையில் 100 பேர் 200 பேர் படுக்கை முழுவதும் பெண்களாக இருந்தால் அவன் எப்படி அது வாழ்க்கையாக சொரிஞ்சு அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கு. வீடு முழுவதும் தவக்கலை, படுக்கையெல்லாம் தவக்கலை, பெட்டெல்லாம் தவக்கலையாக இருந்தால் எப்படி பயங்கரமாக வண்டுகள், 10 வாதைகள், தலைச்சன் பிள்ளைகள் சாவுகிறது, ஏதேதோ அதுபோல வெட்டுக்கிளிகள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இங்கே குலவிகள் என்று சொல்லும்போது அதுவும் கிட்டத்தட்ட தேனீக்களை போல கொட்டுறதான். கொட்டின ஒன்றும் குடஞ்சிக்கினே இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக அந்த வலி போகவே போகாது குலவிகள். அப்போ இந்த குலவிகள் வந்து நம்முடைய இல்லங்களிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்காக இருக்குமானால் அது கடித்தால் என்ன ஆகும்? ஒரு முறை சீடனால கிட்டத்தட்ட பல மணி நேரம் குடஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குலவிகளை கொண்டு நான் அவர்களை விரட்டுவேன் என்று சொல்லுகிறார். சத்துருக்களை மேற்கொள்வதற்கு தேவன் ஒரு சிறு பூச்சியை வைத்து அவர்களை விரட்டுகிறார். யாருக்காக என்று கேட்டால் தம்முடைய பிள்ளைகளுக்காக தான் அதை செய்கிறார். தம்முடைய பிள்ளைகள் அவரை தேடி ஆராதித்து அவரை கனப்படுத்துவார்கள் என்று நம்பிதான் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். பயப்படாத, தேவன் உன்மேல் ரொம்ப ரொம்ப அக்கறையாக, உன் குடும்பத்தின் மேல் அக்கறையாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார். ஒரு பக்கம் தேவ கோபம், கொரோனாவில் அநேக ஜனங்கள் மடிந்து போனார். உன் குடும்பத்தின் மேல் கர்த்தர் ரொம்ப கரிசனையாக இருக்கிறார் என்பதை மறந்து போனார். இதை வாசிக்கும் போது தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னின்று துரத்தி விடுவேன். தேவன் சில நேரங்களில் அதான் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. தேவன் செய்கிறது சில நேரத்தில் வினோதமாக இருக்கும். என்ன அப்படி நடக்குது, நம்ம இப்படி எதிர்பார்க்கமே, இப்படி செய்கிறாரு, இப்படி எதிர்பார்க்கவே இல்லையில நம்ம யோசிப்போம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்ம தேவனுடைய விஷயத்திலே அவசரப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் ஏராளமான ஜனங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் நான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார்.
அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூக்குரலை கேட்டார். கர்த்தருடைய காரியத்திலே we should be patient. பொறுமையாக நாம் இருக்கணும். பொறுமையாக நாம் இருந்தால்தான் அவர் செய்ய வேண்டியதை நமக்கு நிறைவாக செய்வார். அவர் நமக்கு கொடுக்க வேண்டியதை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். நம்ம அவசரப்பட்டோம்னா நீ அதை உடச்சிக்கிட்டு போக அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, போன விட்டுருவார். பொறுமையாக இங்கே தேவன் நடத்துகிற விதம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. அந்த கன்ஃபியூஷனுக்கு காரணத்தை அங்கே சொல்றார். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இல்லை, முந்தின வசனம். தேசம் பாழாய் போகாமலும் சிங்கம் புலி கரடி இவைகள் எல்லாம் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வராமலும் ஒரே வருஷத்திலே அந்த மிருகங்கள் அந்த துன்மார்க்கமான ஜனங்கள் எல்லாம் துரத்தி விட நான் விரும்பவே இல்லை. நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரை அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னின்று நான் அகற்றி விடுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிடவாசி கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுகிறேன். அப்போ தேவன் யுத்தம் பண்றது கூட ஒரு பொறுமை நமக்கு தேவை. உடனே பண்ணிடணும் நம்ம அவர் அதுக்கெல்லாம் ஒரு பிளானை வச்சிருக்கிறார். கொலை மூலமா சத்துருவை துரத்துக்கிறார். அப்போ இந்த மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், துஷ்ட ஜனங்களை எல்லாம் ஒரே நேரத்தில் நம்ம துரத்தி விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ விருத்தி அடையணும், உன் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கணும், உன் குறைவு நிறைவாய் மாறணும், தரித்திரம் உனக்கு இருக்கக்கூடாது, பற்றாக்குறை உனக்கு இருக்கக்கூடாது, பசி பட்டினி இருக்கக்கூடாது, வியாதி உனக்கு இருக்கக்கூடாது, நீ நிறைவான ஆளாய் மாறணும், உயர்த்தப்படணும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்களுடைய குடும்பம் உயர்த்தப்படணும், வீடு வாசல் துறவு தொட்டு எல்லாம் உனக்கு இருக்கணுன்ற அந்த காரணத்திற்காக ஒரே நேரத்தில் அவைகளை விரட்டி விடலை, கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டி உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை உயர்த்த. தேவனை கேள்வி கேட்கக்கூடாது, தேவனை குறை கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன் இது அவருக்கு தெரியாதா, ஏன் இதை இப்படி மாற்றி பண்ணியிருந்தா என்ன, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிவந்த சமுத்திரத்தில் கூட தேவன் நடத்தும் போது பெலிஸ்தர்கள் இருக்கிறார்கள் வேறு வழியாக கர்த்தர் நடத்துகிறார். அப்படிப்பட்ட தேவன். எப்போது நீ கேள்வி கேட்கிற அப்படின்னா தேவனோடு நீ சரிசமமாக நிற்க விரும்புகிறாய் என்றால் அது தவறு. தேவனுக்கு முன்பு நல்லா கவனிச்சிங்க, இந்த நாளில கர்த்தர் ஒரு தாட்டை தரார். திடீர்னு தேவனுக்கு சமமாக உயர்த்த நினைத்த ஒரே ஒருத்தன் தான் சாத்தான். அதுவும் இன்னைக்கு பிரச்சனையாக தான். நீ என்னைக்கு தேவனை கேள்வி கேட்கிறாயோ நீ கிட்டத்தட்ட சாத்தான் ஸ்தானத்தில் நிற்கிற தேவனை எதிர்த்து. அவன் தான் கேள்வி கேட்கிறான், அவன் தான் தேவன் ஸ்தானத்தை விரும்ப நினைத்தான். தேவனை மாத்திரம் ஒரு தேவ பிள்ளைகள் கேள்வி கேட்கிறதுக்கு நாம் அவ்வளோ பெரிய ஆட்கள் அல்ல வேண்டும். உன்னுடைய மூளை அறிவு என்ன, தேவனுடைய வளர்ச்சி என்னங்க, நீ எப்படி தேவனை கேள்வி கேட்பாய்? ஒரு சிறிய நஷ்டம் கூட இருக்கட்டும், ஒரு சிறிய குறை கூட இருக்கட்டும், ஒரு சிறிய பற்றாக்குறை கூட இருக்கட்டும், ஒரு சிறிய நிந்தை அவமானமாக கூட இருக்கட்டும், அதை சகிக்க வேண்டுமே தவிர நீ தேவனை கேள்வி கேட்கிறதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். கவனமாக தேவன் என்ன செய்யறார், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்கிறான். அப்ப இது உங்களுக்கு புரியலையே, தேவனுடைய நடத்திப்பை விளங்கி கொள்ள முடியல. அப்ப தேவனுடைய நடத்திப்பை விளங்கி கொள்ளுகிறவர்கள் யார்? அவரை நெருங்குகிறவர்கள். அவருடைய நடத்துதலை அனலைஸ் பண்ணுகிறவர்கள் யார்? அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள், அவரோட நெருங்கி. ஓ பெரிய தேவனுடைய அந்த அனந்த ஞானத்தை ஒரு சிறிய மூலையில நீ விளங்கி கொள்ள முடியாது. ஆவியினாலதான் வெளிப்படுத்த. தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, ஆனால் அவருடைய ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தினார். தேவன் உண்டாக்கின பரலோகத்தை நீ நான் இந்த நாள் வரையில திட்டவட்டம் அறிய முடியல, நம்முடைய கண்ணு காணல, காது கேட்கல, ஆனால் ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்த
அவர் ஆயத்தமா இருக்கிறார். பவுலுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அதான் 3ஆம் வானவரில் ஆவியிலே கொண்டு போனார். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்தை பார்க்கும்போது சாத்தான் ஸ்தானத்திலிருந்து தேவனை குறை பேசாது, கேள்வி கேட்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட வனாந்தரத்தில் தேவனை குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் கானானில் போய் சேர்ந்தாங்க. யார்? யோசுவா காலையில் தான் பேசுறாங்க. அந்த நிலைமை நமக்கு. ஆகவே அன்பான தேவன் ஞானமாய் நடத்துகிறார். கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும். சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தர சமுத்திரம் வரைக்கும், வனாந்தரம் துவங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாய் இருக்கும்படி செய்து அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்கள் முன்னின்று துரத்தி விடுவாய். எங்க இருந்து? சிவந்த சமுத்திரம். அது எவ்வளவு தூரம் இருக்குங்க? அங்கிருந்து வனாந்தர அதாவது பெலிஸ்தருடைய சமுத்திரம் எவ்வளவு தூரம் இருக்குது? அவ்வளோ தூரம் இருக்கிற இடத்தை உனக்கு தருகிறது மாத்திரமல்ல, அந்த இடங்களிலெல்லாம் குடியிருந்த அந்த பெலிஸ்தர்கள் மற்ற புறஜாதிகள் எல்லாம் உனக்கு முன்னின்று நான் துரத்தி விடுவேன். அப்போ தேவன் நம்மை ஒரு லேண்ட் லார்டாக மாற்றுகிறார். நிறைய ஏராளமான லேண்டு இடங்களை தருகிறார் குடியிருப்பதற்காக. அதான் கர்த்தருடைய வசனம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். ஆகவே என் அருமையான தேவ பிள்ளையே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்து கொண்டு வந்து அவர்களை ஒரு பெரிய லேண்ட் லார்டாக, ஒரு பெரிய சொத்துகளுக்கு அதிபதியாக தம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிறார் என்று சொன்னால், உன்னை அழைத்தது உன்னை உயர்த்துவதற்காக தான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். பாருங்க, மறுபடியும் வாசிங்க. அந்த எவ்வளவு தூரம் நமக்கு தராரு பாருங்க இடத்த. சிவந்த சமுத்திரம் துவங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் எல்லையாய் இருக்கும்படி செய்வேன். ஆமா, நிறுத்து. சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தியர் சமுத்திரத்திலிருந்து வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் உன்னுடைய எல்லையா இருக்கும். உன்னுடைய எல்லையாய் மாத்திர 12 கோத்திரம், 12ல் 11 கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் தேவன் சுதந்திரம் தரல. அதுதான் பாஸ்டர்ஸ். அதான் எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்ட்டார். கர்த்தரே எங்களுக்கு சுதந்திரம். அப்போ அது வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்க, உங்களுடைய வீடு வாசலாக இருக்க, உங்களுடைய எல்லா துறவு தோப்பு கழனி பயிரிடுகிறது நிலங்கள், நிலம் புலங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அதில் விதைச்சு கொள்ளலாம். நீங்கள் எல்லாம் உங்களுடையதாக. ஆனால் ஒன் கண்டிஷன் என்னன்னா, விக்கிரகங்கள் விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லது எதுவுமே உனக்கு விக்கிரகமாக மாறிவிடுமானா இந்த ஆசீர்வாதம் அப்படியே உள்டாவாக மாறிடும். ஒன்று நீ சுதந்திரிக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், பக்கத்திலே சாபத்தையும் வைத்திருக்கிறார். ஆகவே நான் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கிறேன். கீழே வாசிக்கலாம். அந்த தேசத்தின் கைகளை உங்கள் கையில், அதாவது ஜெயத்தை கொடுக்கிறார். சத்துருக்கெல்லாம் முறியடிக்கப்படுறாங்க. இனி விடுதலை தான். இனி ஜெயம் கிடையாது. சத்துருக்களுக்கு ஜெயம் கிடையாது. தீய சக்திகளுக்கு ஜெயம் கிடையாது. துன்மார்களுக்கு ஜெயம் கிடையாது. நம்ம எதிர்க்கிறவர்களுக்கு ஜெயம் கிடையாது. கர்த்தர் முற்றிலுமாய் நமக்கு ஜெயம் தருகிறார். தான் வெட்டின குழியிலே தானே விழுகிறார்கள். தான் மறைவா வைத்த வலைகளில் அவர்கள் கால்கள் சிக்கிக் கொள்கிறது. ஜெயத்தை தேவ பிள்ளைகளுக்கு தருகிறார். சத்துருக்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போகிறார். கிளவாசிகள், அவர்கள் முன்னின்று நீ துரத்தி விடுவாய். நீர் அவர்களோடும் அவர்கள் தேவனோடும் உடன்படிக்கை பண்ணாதிரும். நீ ஆசீர்வாதத்தில் போய் கூட உனக்குள்ள அந்த பழைய எண்ணம், பழைய சுபாவம்,
பழைய பழக்க வழக்கம், பழைய உடன்படிக்கை, பழைய உறவெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாது. சீயோன் குமாரத்தி வந்து பாபிலோன் குமாரத்தியோடு சேரக்கூடாது, ஐக்கியம் வைக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என கர்த்தர் உன்னை ஒரு நோக்கத்திற்காக அழைக்கிறார். கர்த்தர் உன்னை வேறு பிரிந்து ஜீவிக்கும்படியாக தான் வைக்கிறார். உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது. நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக ஜாக்கிரதையாய் பயத்தோடு பக்தியோடு இருந்தால் தான் நீ கர்த்தருடைய வருகையிலே உன் சாயிரமாக இருக்குமா. இல்லைனா நீ இங்கேயே கடன் கர்த்தரை உன்னை விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நீ அந்த கிறிஸ்துக்கிட்ட மாட்டிக்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வாசிப்பாதையே அவர்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாத பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியார். மறுபடியும் பழைய நிலைமையில நீ வந்துடுவேன். பழைய சாபம் வந்துடும், பழைய குழப்பம் வந்துடும், பழைய நிம்மதி இல்லாத சூழ்நிலை வந்துடும். அவர்களை உன் பக்கத்தில் குடியிருக்க ஒட்டாத. அவருடைய பழக்க வழக்கங்கள் உன்னை தொடக்கூடாது. அவருடைய விக்கிரக பழக்க வழக்கங்கள் உன்னை தூண்டக்கூடாது. ஆமாம், இன்றைக்கும் கூட சில சரியா குணப்படாத ஆட்கள் எல்லாம் அந்த இந்து ஜனங்களுடைய காரியங்கள்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே போனடி, இங்கே பூஜை பண்ண போகணுமா, எங்கள் கோயிலுக்கு போவோம். அப்படியாக்கா? இது கேட்குறது யாரு? ஒரு கிறிஸ்தவன். அது யாரும் இருக்க வேண்டாம். நமக்கு அதை நம்ம கேட்கலாமா? அதான் வேதம் சொல்கிறது, அந்நிய தேவர்களை உன் நாவினால் உச்சரிக்க வேண்டாம் என்றார் ஆண்டவர். உச்சரிக்கக்கூடாது. அது உதடுகளில் கூட உச்சரிக்கக்கூடாது. அந்த விக்கிரகத்துடைய பெயர்கள் கூட உன் காதில் கூட விடக்கூடாது. அது கூட தீட்டாகன்றார். அவ்வளோ ஒரு தந்திரம். ஆகவே தேவன் வந்து நம்மை ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறார். உலக ஜனங்கள், உலக பழக்க வழக்கங்களில் உள்ளவர்கள் ரொம்ப டெக்னிக்கலாக அவங்கள நம்மக்கிட்ட கொண்டு வருவோம். அவங்கள அப்படியே மொழிவி பூசி அப்படியே தூக்கி உங்களை உட்கார வைப்பாங்க. அப்போ இவங்களை போல ஒரு நல்லவங்க இந்த உலகத்தில் நமக்கு யார் இருக்கிறாங்க? சொந்த மரணம் கூட நமக்கு இருக்க மாட்டாங்க. நீ யோசிப்பு. ஆனால் அவர்கள் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்க போகிறான் சாத்தான்றதை உங்க கண்ணை கட்டியிருப்போம். அவங்களுக்கு தெரியாது. அந்நிய ஜனங்களை கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ரட்சிக்கப்பட்டவர்களோடு இருந்தால் நமக்கு ஒன்றும் இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களோடு நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்த பாவம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இவ்வளோ காரியங்களும் இருக்கிறது. ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், நீ கர்த்தரை தவிர வேறொரு தெய்வம், வேறொரு விக்கிரகம், அது ஒன்றை மாத்திரம் கர்த்தர் சகிக்கவே மாட்டார். ரெண்டு காரியத்தை கர்த்தர் சகிக்க மாட்டார். ஒன்று, எல்லாரும் கண்களை போடும். ஒன்று வந்து தேவன் ஸ்தானத்தில் வேறொரு தெய்வம், வேறொரு விக்கிரகம் இருக்கக்கூடாது. அதை தேவன் சகிக்கவே மாட்டார். அதே வேளையில் பெருமையை தேவன் பொறுத்து கொள்ள மாட்டார். பெருமையினால தான் இந்த உலகம் இன்றைக்கு அழிந்திருக்கிறது. நீ இவைகளெல்லாம் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருப்பானால் உன் அப்பம் தண்ணீர் உன் வியாதியை விட்டு உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு நல்ல தீர்க்காயுசை கொடுப்பார். உன்னுடைய நல்ல நிலம் புலம் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தருவார். சத்துருக்கள் எல்லாரையும் முறியடிப்பார். உனக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. கொலைவிகளை வைத்து கர்த்தர் விரட்டுவார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்மளை எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise you, Father God. We praise you. Thank you, Jesus. Wonderful Lord, wonderful God. Oh, hallelujah, 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 hallelujah. Praise
the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Ora bakara 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 bala bakara rikara kala kara kadara kala kadara gaba ibara bala kara botiri bara kaduna kala ba ibara kala bakara bala kadara kaduna. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Praise you, 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 praise you. Hallelujah, 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 hallelujah. Ora bakala gada 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 igada gada 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 igara mana gada bakara gada 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 nigare ilad sarve saigalo oli piragasa nigare ilad sarve
நேசிக்கணும். அதிகமாக நேசிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா. தேவன் அதிகமாக நேசிக்கணும். மனுஷர்களை விட தேவன் அதிகமாக நேசிக்கணும். சிற்றின்பங்களை விட தேவன் அதிகமாக. செல்லு நமக்கு ஒரு விக்கிரமாயிடும். சினிமா நமக்கு ஒரு விக்கிரகமாயிடும். தேவனை முதல்ல நேசிக்கணும். மற்றதெல்லாம் குப்பை மாதிரி இருக்கும். அது நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. தேவன் தான் நம்மை ஆளுகை செய்யும். அதை உட்காரனா நீள் அடையும். செல்லு, சினிமா, காசு, பணம், உடை, அழகு, இது நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. அதை அதட்டனா நிற்கணும். உட்காரணும், நடந்து போகணும், ஓடணும். அந்த அளவுக்கு நீ இருப்பாயான்னா நீதான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். ஒரு இன்பத்திலே நீ மூழ்கிடுவாயானா, ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு ஆடம்பரத்தை நீ மூழ்கிடுவாயானா தேவன் உன்னை விட்டு தூரம் போவார். கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தரை நேசி, கர்த்தருடைய சமூகத்தை நேசி, கர்த்தருடைய வார்த்தையை நேசி, ஆவியானவரை நேசி, அபிஷேகத்தை நேசி, எல்லாம் நேசிக்கத்தான் மற்ற காரியங்கள்லாம் உனக்கு தூரப்படுத்தப்படும். தேவனை நேசிக்காமல் மற்றதை நீ உள்ளத்தில் நீ வைத்திருப்பாயான உன்னை விட்டு கர்த்தர் தூரம் போயிடுவார். கர்த்தருடைய வாக்கு தத்துவம் உன்னை நிறைவேறாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியாது. சத்துருக்களை நீ மேற்கொள்ள முடியாது. அவர்கள் உன்னை மேற்கொண்டு விடுவார்கள். ஜாக்கிரதையாக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்காக சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம். இந்த 2ஆம் வாரத்திற்காய் கர்த்தரை சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம். இதாவே நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம். இந்த 2வது கர்த்தருடைய நாளுக்காக சோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் அவருடைய இல்லத்திலே கூடியமை துதித்து பாடி ஆராதித்திருக்கிறார்கள். இந்த வார்த்தை கேட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். நாங்கள் விக்கிரகங்களை எங்களை விட்டு அகற்றணும். எதுவுமே எங்கள் இருதயத்தில் விக்கிரகமாய் வந்துவிடக்கூடாது. அதையே நாங்கள் அகற்றி உண்மை மாத்திரம் எங்கள் உள்ளத்திலே நாங்கள் தரித்து கொள்ள ஒரு சிறந்த ஸ்தானத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை கேட்ட பிள்ளைகளே அவரை ஆசீர்வதியும். இந்த ரெக்கார்டிங்காக உதவி செய்த பிள்ளைகள் சாமுக்காய் சோத்திரம், ஜீவாவுக்காய் சோத்திரம், டேனிக்காய் சோத்திரம், சுபாஷுக்காக சோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி தொடர்ந்து நடத்தும். எங்கள் சபை மக்கள், விசுவாச மக்கள் எல்லாரையும் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you.